கிளம்பலாம். வா, அழாத. ஜனம்மா, ஆ, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க ஒரு விஷயத்தை கேட்டு இல்லைன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எங்களால இதுக்கப்புறமும் அங்க வந்து வாழணும்னு தோணல ஜனாம்மா. உள்ளுக்குள்ள ரொம்ப உறுத்தம். நாங்க எங்க இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டோம் ஜனாம்மா. உங்களுக்கு எப்பெல்லாம் எங்களை பார்க்கணும்னு தோணுதோ கண்டிப்பா நாங்க வந்து உங்களை பார்க்கறோம். விலகி இருக்கிறது நல்லதுன்னு தோணுதுமா. எங்களால இப்போதைக்கு அங்க வர முடியாது. ஆ, தமிழ் இப்போ உங்க வீட்டு பொண்ணு. அவளை நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்கம்மா. அதை நாங்க தடுக்க மாட்டோம். நியாயமா தமிழ் உங்க வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. இப்பதான் அவகிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. தமிழம்மா, ஒரு காட்டன் புடவை கொடுங்களேன். காட்டன் புடவை இல்லையா? எதுக்கு ஜனம்மா? கொடுங்கம்மா. ஜனம்மா, இந்தாங்க. அம்மா அம்மா அம்மா, அந்த ரூம் கொஞ்சம் தூசியா இருக்கு. இந்த ரூம்ல போய் மாத்திக்கங்க. இசைக்குட்டி, இங்க வா. இங்க வா. என்னம்மா? ஜனாமா, உங்களுக்கு கதை சொல்லட்டா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள இசைக்குட்டி மாதிரி ஒரு அழகான மயில் இருந்துச்சாம். என்ன மாதிரியா? என்ன மாதிரி? ஆமா. தமிழுக்கும் அவ குடும்பத்துக்கும் மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? என்னால அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக முடியாது. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன இப்படி கேக்குறீங்க? இதுவும் உங்க வீடு தான். நீங்க தாராளமா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை தேடுவாங்களே. அத பத்திலாம் கவலை இல்ல தமிழம்மா. ஜனாமா குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டா. ஜனம்மா, கதை கதை சொல்றேன்.